செய்கிறதுக்காக இப்போ வந்து கொஞ்சோண்டு பட்டை, ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், ஒரு 5-6 முந்திரி, அப்புறம் வந்து கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் மிளகு, ஒரு மராட்டி மூக்கு, 3 கிராம்பு, இது எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கேன் இப்போ மிக்சியில். இதை வந்து நம்ம நைஸாக பேஸ்ட் பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அடுப்பில் வந்து பாத்திரத்தை வச்சுக்கலாம். வச்சுட்டு அதில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் சோம்பு மட்டும் கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறேன் நான். சோம்பு சேர்த்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதில் கூடவே 2 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் லேசாக வதங்கி வந்தது இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா இது வதங்கி வரட்டும் கொஞ்சம் நேரம், பச்சை வாசனை போகட்டும். இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இதில் தக்காளி சேர்க்கலாம். நான் 2 சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கி நல்லா குழஞ்சி வரட்டும். தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்துச்சு. இப்போ இதில் மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். லேசாக தண்ணி தெளிச்சு விட்டுக்கோங்க. கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கரம் மசாலா பொடி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கலக்கி விட்டுருங்க. ஒரு
ஒரு 2 நிமிஷம் இது வந்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் வதங்கிச்சு, நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா மசாலா, அதை வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கெட்டியாயிடும், அதனால் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க. அப்போ தான் வந்து திக்னஸ் கரெக்டாக இருக்கும். உப்பு பார்த்துட்டு இதில் வந்து கொஞ்சோண்டு வந்து நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கொஞ்ச நேரம் வந்து இப்போ கொதிக்கிட்டோம். நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து முட்டை சேர்த்துக்கலாம். பாருங்கள், முட்டை வந்து நல்லா அந்த இது வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இதில் வந்து முட்டை சேர்த்துக்கலாம். நம்ம முட்டையை வந்து பாருங்கள் இந்த மாதிரி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன் வேக வச்சு. இப்போ இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் கடைசியாக வந்து கொஞ்சோண்டு வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். உப்பு உங்களுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. உப்பு பத்தலை அப்படின்னா உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இது வந்து சப்பாத்தி, பரோட்டா கூட நல்லாயிருக்கும். பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம தோசை கூட வச்சு சாப்பிட்றலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட குக் வித் தமிழச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதனா வீடியோ வேணாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.